நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்று விஸ்வாமித்திர முனிவரை பற்றி கேட்போம். விஸ்வாமித்திரர் முனிவர் ஆவதற்கு முன்பு கௌசிக ராஜாவாக இருந்தார். அந்த காலத்தில் தன்னுடைய சைன்யத்துடன் படைகளை திரட்டி கொண்டு ஒரு சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருந்தார். அந்த சமயம் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு சென்று அந்த வசிஷ்ட முனிவரை வணங்கி நமஸ்கரித்து அவரிடம் ஆசி பெற்றார். அப்படி வந்ததான் அந்த கௌசிக மகாராஜா அந்த சைன்யங்களுக்கு அவருடைய பரிவாரங்களுக்கும் ஒரு விருந்து படைக்க வேண்டும் என்று வசிஷ்ட முனிவர் நினைத்தார். அதனால் அவரிடத்தில் வந்தவர்கள் எல்லோரும் உணவு அருந்துவிட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த கௌசிக ராஜா பார்க்குறார், இவர் எப்படி எனக்கும் என்னுடைய சைன்யங்களுக்கும் படை வீரர்களுக்கும் உணவு கொடுக்க முடியும், போஜனம் பண்ணி வைக்க முடியும், உபசரிக்க முடியும் அப்படின்னு ஒரு வியப்பாக பார்த்தார். அந்த சமயம் அந்த வசிஷ்ட முனிவரிடத்தில் ஒரு பசு இருந்தது. அந்த பசுவை அழைத்து இவர்களுக்கு நன்றாக ஒரு விருந்தை படைப்பாயாக அப்படின்னு வசிஷ்டர் சொல்ல, அந்த பசுவும் நல்ல ஒரு விருந்தை வடபாயசத்துடன் பணியாரங்களுடன் நெய் பால் தயிர் எல்லா வஸ்துக்களுடன் ஒரு பெரிய விருந்தை படைத்து அவர்களுக்கு ஒரு திருப்தியை உண்டாக்கியது. இப்படி எல்லோரும் வயிறார உண்டு பசியாறினார்கள். ஆனால் அந்த கௌசிக ராஜாவுக்கு அந்த வியப்பு ஆச்சரியம், அந்த ஆச்சரியத்தில் அப்படியே முழுகி போனார். இது எப்படி இவரால் முடிஞ்சுது அப்படின்னு. ஆனால் உடனே அவருக்கு ஒரு பேராசை. வசிஷ்டர் அவரிடத்தில் இருந்த அந்த பசுவை என்னிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார். வசிஷ்டர் அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவர் என்ன பண்ணார், வசிஷ்டர் இடத்துல அனுமதி எதுக்காக வாங்க வேண்டும் அப்படின்னு இந்த பலவந்தமாக அந்த பசுவை பிடிச்சி இழுக்க அது அழுதது, கண்ணீர் விட்டது. உடனே வசிஷ்டர் அந்த பசுவை பார்த்து ஒரு சேனையை உண்டாக்கு அப்படின்னு ஒரு கட்டளையிட்டார். உடனே அந்த பசு பெரிய ஒரு சைன்யம் படையை உண்டாக்கி இந்த கௌசிக ராஜா படைக்கும் அந்த படைக்கும் 2 சைன்யத்துக்கும் யுத்தம் நடந்தது, சண்டை நடந்தது. விஸ்வாமித்திரர் அதாவது இந்த கௌசிக மகாராஜா தோற்று போனார், அவமானம் அடைந்தார். உடனே தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய புத்திரனிடம் ஒப்படைத்து விட்டு இமயமலைக்கு சென்றார். அங்கு பெரிய ஒரு தவம் செய்ய ஆரம்பித்தார். பரமசிவனை குறித்து அந்த தவத்தை செய்தார். பரமசிவன் தரிசனம் கொடுத்து இந்த தனுர்வேதத்தை அவருக்கு அனுக்கிரகம் பண்ணினார், உபதேசம் பண்ணினார். அதாவது எல்லா அஸ்திரங்களையும் கொடுத்தார். அதனால் அந்த கௌசிக ராஜாவுக்கு பெரிய அகங்காரம் வந்தது. மறுபடியும் அந்த வசிஷ்டரை தாக்கினார், சண்டை போட்டார். வசிஷ்டர் தன்னுடைய பிரம்மதண்டத்தை முன்னாடி அப்படியே நிறுத்தினார். இவர் பிரயோகம் பண்ணதான அந்த அஸ்திரங்கள் எல்லாம் அந்த பிரம்மதண்டம் விழுங்கியது. உடனே கௌசிகரான அந்த விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப பிரமிச்சு போனார். அதை பார்த்து க்ஷத்திரிய பலம் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு மறுபடியும் பிரம்மாவை குறித்து தபஸ் செய்ய போனார், தபஸ் பண்ணினார். உடனே பிரம்மாவிற்கு ராஜரிஷி அப்படிங்கிறதான ஒரு பதவியை கொடுத்தார். அதில் அவருக்கு திருப்தி ஏற்படலை, மறுபடியும் தபஸ் பண்ணார். அந்த சமயத்தில் திரிசங்கு அப்படிங்கிறதான ஒரு ராஜா தன்னுடைய சரீரத்தோட உடலோட சொர்க்கம் போகணும்னு ஆசைப்பட்டு வசிஷ்டரிடம் நான் இப்படியே சொர்க்கத்துக்கு போகணும், எனக்கு அதனால் அனுக்கிரகம் செய்யுங்கள் அப்படின்னு கேட்குறார். அது முடியாத காரியம், அந்த யோசனையை கைவிட்டுடு அப்படின்னு சொல்கிறார் வசிஷ்டர். அவருக்கு புத்தி கூறியும் அந்த ராஜா அதை கேட்கலை. உடனே வசிஷ்டருடைய பிள்ளைகளிடம் சென்று இந்த மாதிரி எனக்கு இந்த உடலோடு சொர்க்கம் போகணும், நீங்கள் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு கேட்க அவர்கள் நீ சண்டாளனாக போக கடவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறார்கள். உடனே அந்த
திருசங்கு சண்டாளனாக ஆயிடுறான், அந்த பிறவியை அடைஞ்சிடுறான். இதை விஸ்வாமித்திர இடத்துல நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி என்னை காப்பாற்றும்படி அவன் போய் கேட்குறான். அவர் ஒரு பெரிய ஒரு யாகத்தை ஏற்பாடு பண்ணுறார். அந்த யாகத்துக்கு எல்லா ரிஷிகளும் வந்தார்கள். ஆனால் வசிஷ்டருடைய குமாரர்கள் புத்திரர்கள் யாரும் வரல. இதனால் ரொம்ப கோபமடைந்ததான விஸ்வாமித்திரர் அந்த வசிஷ்டருடைய குமாரர்களை புத்திரர்களை சாம்பலாக போகணும் அப்படின்னு சொல்லி 7 ஜென்மங்கள் நீங்கள் கீழ், அதாவது சண்டால ஜாதியில் பறக்கணும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. அப்புறம் அந்த வேள்வி நடந்தது, யாகம் நடந்தது. ஆனால் அதுக்கு தேவர்கள்லாம் யாரும் வரல. ரிஷி கோபம் கொண்டு திருசங்குவை தேகத்தோட சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார். இந்திரன் அவனை கீழே தள்ளி விடுறார். விஸ்வாமித்திரர் உடனே ஒரு திருசங்கு சொர்க்கத்தை அங்கே உருவாக்குறார். இப்படி இந்திரனுக்கு அவர் சிருஷ்டி செய்ய தொடங்கினார் அப்படிங்கிறது தேவர்கள்லாம் ஓடி அவரிடத்தில் ஒரு சமாதானப்படுத்துகிறார்கள். இப்படி சமாதானம் அடைந்தவுடன் அவர் இவ்வளவு நாட்கள் செய்த தபஸ், அந்த தபோபலமானது எல்லாம் அழிந்து விட்டது. மறுபடியும் தபஸ் பண்ணுறதுக்கு போனார். போய் தபஸ் பண்ண ஆரம்பித்தார். தேவர்கள் இவருடைய தவத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேனகை அனுப்பினார்கள். அந்த மேனகையினுடைய அழகில் மயங்கி 10 வருஷம் அப்படியே அதை கழித்தார். அதனால் தபஸ் வீணாக போயிடுது. அதனால் வருத்தப்பட்டு மறுபடியும் இமயமலைக்கு சென்று ஒரு தீவிரமான தபஸை பண்ணினார். அப்பொழுது நான்முகன் மகரிஷி பதவியை கொடுத்தார். அதிலும் திருப்தி அடையாததான விஸ்வாமித்திரர் மறுபடியும் தபஸ் பண்ணினார். இந்திரன் அதை கலைக்கணும்னு ரம்பையை அனுப்பினான். ரிஷி அந்த காமத்தை அடைக்க கொண்டு அந்த ரம்பையை கல்லாக போக முடிய சாபமிட்டார். அதனால் திருப்பி தபஸ், அதனுடைய தவமானது குறைஞ்சிது. மறுபடியும் ஒரு பெரிய தபஸை பண்ணினார். பிரம்மா தரிசனம் கொடுத்து அவருக்கு பிரம்ம ரிஷி அப்படிங்கிறதான பட்டத்தை கொடுத்தார். அதை வசிஷ்டர் பிரம்மாவே கொடுத்ததுனால அதை ஒப்புக்கொண்டு அவர் பிரம்மரிஷி தான், சந்தேகம் இல்லை அப்படின்னு வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டத்தை அடைந்தார் விஸ்வாமித்திரர். இப்படி பல அற்புதங்களை நடத்தி அந்த தவம் செய்து பல கீர்த்தி புகழை பெற்றதான பெரிய மாமுனிவர். அவர் நம்முடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சின்றதான தசரத சக்கரவர்த்தி எழுந்து வரவேற்று உபசரித்து எல்லாவற்றையும் பணிவிடைகளை எல்லாம் செய்து, தாங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் அதை கூறுங்கள், நான் நிறைவேற்றுகிறேன் என்று பணிவுடன் அந்த விஸ்வாமித்திரரிடத்தில் அவர் கேட்கிறார். நான் கேட்காமலேயே நீ செய்கிறேன் அப்படின்னு சொன்னதால் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாரீச்சன் சுபாகு அப்படிங்கிறதான 2 அரக்கர்கள் என்னுடைய யாகத்தை கெடுத்து வருகிறார்கள். நான் சாபம் கொடுத்தா அந்த தவம் கெட்டு போயிடும். அதனால் நீ அந்த யாகத்தை காப்பாற்றுறதுக்காக உன்னுடைய மூத்த பிள்ளையான ராமனை என்னோட அனுப்பு, அப்போ கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்கிறார். அவனுடைய பலமும் வீரமும் வளரும் அப்படின்னு சொல்லி, நான் கேட்பதற்கு முன்னே நீ வாக்கு கொடுத்ததுனால நீ அனுப்பி வைக்கணும், அவன் உலக புகழை பெறுவான் அப்படின்னு சொல்கிறார். இப்படி முனிவர் சபைக்கு வந்த பொழுது சந்தோஷமாக இருந்த அரசன், அதாவது தசரத சக்கரவர்த்தி, இப்போ அவர் அப்படி கேட்டதும் அவனுக்கு பயமும் கவலையும் வந்துடுத்து. அருமையான அந்த புத்திரனை அரக்கர்களுக்கு பலி கொடுப்பதற்கு அனுப்புவதா அப்படிங்கிறதான ஒரு சந்தேகமும் வந்தது. ஆனால் விஸ்வாமித்திரருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தது. 16 வயது பூர்த்தியாகாத ராமனை ராட்சசர்களோட யுத்தம் பண்ண வைக்கிறது அது சரியா இல்லையே, அதனால் அவன் சிறுவனாச்சே, நானே சேனையுடன் வரேன் அப்படின்னு சொல்கிறான். அது முடியாது, ராமனை தான் அனுப்பணும் அப்படிங்கிறார். அதுக்கு விஸ்வாமித்திரத்துக்கு கோபம் அப்படி சொன்னதுனால, முதல்ல கேட்டதெல்லாம் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறார். ஆனால் இக்ஷ்வாகு குலத்தில் அந்த மாதிரி ஒரு வழக்கம் கிடையாது, அதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் விஸ்வாமித்திரர். முனிவருடைய கோபத்தை பார்த்ததான அந்த வசிஷ்டர் தசரதனை பார்த்து, தர்மமே உருவான இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்து சத்தியம் தவறக்கூடாது, அதனால் மகரிஷியினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியதான ராமனுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ அனுப்புவே அப்படிங்கிறார்.
அவர் தபஸ்வி வீரர், அவருக்கு தெரியாத அஸ்திரம் இல்லை. அதனால் 3 காலம் முக்காலமும் உணர்ந்தவர். அதனால் நீ ராமனை தைரியமாக அனுப்புவை, தயங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டு புத்தி தெளிந்து ராம லக்ஷ்மணர் இருவரையுமே அந்த தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்திரன் அனுப்பி வைக்கிறார். மற்றவை நாளை கேட்போம்.